மத்திய அமைச்சர்கள் அனைவரும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் கூட தமிழக மக்களின் நம்பிக்கையை பாஜகவில் பெற முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவின் 22வது ஆண்டு தொடக்க விழா சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கு விசாரணையால் தமிழகத்தில் கடந்த 6 மாதமாக அரசு நிர்வாகம் முடங்கி போய்விட்டதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேகதாதுவில் அணை கட்ட ஊக்குவித்ததோடு விவசாயிகளுக்கு எதிரான நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தையும் நிறைவேற்ற முனையும் பாஜக தமிழக மக்களின் நம்பிக்கையை ஒருபோதும் பெற முடியாது என்றும் வைகோ தெரிவித்தார். தமிழகத்துக்கு அனைத்து துறைகளிலும் வஞ்சகம் செய்துவிட்டு மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு மறைமுகமாக ஊக்குவித்துவிட்டு தலைமுறையாக மக்கள் ஆண்டு அனுபவித்து வருகின்ற உரிமையான நிலங்களை பறிப்பதற்கு, அவற்றை அபகரிப்பதற்கு அக்கிரமமான சட்டத்தை நிறைவேற்ற முனைந்துவிட்டு காவிரி பிரச்சனையில் மேலாண்மை வாரியம் கூட அமைப்பதற்கு முன்வராத நிலையில் 29 மந்திரிகள் என்ன மொத்த அமைச்சரவையே தமிழகத்துக்குள் வந்தாலும் கூட அவர்கள் தமிழக மக்களிடம் ஒரு நம்பிக்கையை அவர்கள் மக்கள் இதயத்திலே அவர்கள் விதைக்க முடியாது.